Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இயல் 1 அமுதென்று பேர். இது வந்து நியூ புக், இப்போ 2025 அந்த எடிஷன். என்னன்னா ஃபஸ்ட் இயல் 1 தமிழ் விடு தூதில் வந்து இலக்கண குறிப்பு பகுப்பத உருவிலக்கணம் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது மனப்பாட பாடல் இல்லையா. ஸோ எப்போவுமே நம்ம மனப்பாட பாடல், இங்கிலீஷில் மெமரி போம், இதெல்லாம் வந்து மார்க் அப்படியே வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும். 4 மார்க்ஸ்னால் அந்த 4 மார்க்ஸ் நமக்கு வர மாதிரி தரோவாக இருக்கணும். அது எழுதினவங்க பேர், அதுக்கடுத்தது இதில் வர பங்க்சுவேஷன் மார்க்ஸ், கம்மா ஏதாவது இருந்தால் அதெல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ மனப்பாட பாடல் மெயின், அண்ட் தென் இலக்கண குறிப்பு, அதுக்கடுத்தது பகுப்பத உருபிலக்கணம். நெக்ஸ்ட்டு இயல் 1 திராவிட மொழி குடும்பம் உரைநடை இருக்கு இல்லைங்களா. தமிழ் விடு தூது, அடுத்து திராவிட மொழி குடும்பம். நெக்ஸ்ட்டு தமிழ் ஓவியம், இதில் இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா. அடுத்து பகுப்பத உருபிலக்கணம் பக்கம் 11 இருக்கக்கூடிய அந்த பாட்டை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் 1 மார்க்ஸ் மாதிரி வரதெல்லாம் நம்ம வந்து மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பலவுள் தெரிக்க ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பக்கம் 18 குருவினால ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இது ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நியூ கொஷின்ஸுன்னும் போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுங்க. ஏன்னா புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணதுனால அதுவும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கணினி என்பதன் விளக்கம் யாது. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. அளபெடை எத்தனை வகைப்படும், அவை யாவை. தமிழ் ஓவியம் கவிதையில் உங்களுக்கு மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. ஓகேங்களா. சிறுவினா பொறுத்த வரைக்கும் தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது. இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நியூவாக மாற்றிருக்க இது வந்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நியூவாக கேட்டிருக்கிறதுல நமக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ இந்த எக்ஸாம் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது தான் நமக்கு எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது தெரியும். நெடுவினால் ஃபர்ஸ்ட் ஒன், காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பக்கம் 19 பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கன்னு இருக்கு இல்லையா. இது ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. இது இம்பார்ட்டண்ட். அடுத்து தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இம்பார்ட்டண்ட். கடிதம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிகழ்ச்சி நிரல் இருக்கு இல்லையா. இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் உலக தாய்மொழி நாள் விழாவிற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை வடிவமைக்க. இது இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மொழியோடு விளையாடல பார்த்திங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது இப்போ நமக்கு வந்து 50 மார்க்கில் கவர் ஆகலைன்னா கூட குவார்ட்டர்லிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு டைம் இல்லை, அதனால் இப்போவே ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் குவார்ட்டர்லி ரெண்டுத்துக்குமே சேம் சைட் நீங்கள் போங்க. ஃபஸ்ட் மிட்டம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 50 மார்க்குன்னும் போது கம்மி தான், ஆனால் அது 100 மார்க்ஸ்னும் போது நிறைய போர்ஷன்ஸ் கவர் ஆகும். அந்த 3 லெசன்னாலும் 3 இயல் இல்லை 4 இயல்னாலும் அதில் இருக்க கொஷின்ஸ் நிறைய வந்து கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது நிற்க அதற்கு தக. சம்டைம்ஸ் இதையும் கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டியது படிப்போம் பயன்படுத்துவோம். இதுதான் லாஸ்ட்டு புக்கில் ப்ரீவியஸ் இயர் எடிஷனில் வந்து கலைச்சொல் அறிவோம்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த 4 படிச்சுக்கோங்க. இதில் 1 இல்லை 2 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். படிப்போம் பயன்படுத்துவோம்ல. மாதிரி கடிதம் இருக்கு இல்லையா, இந்த கடிதம். இயல் 2 உயிருக்கு வேர். இப்போ உயிருக்கு வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் பெரிய புராணம் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம். ஸோ 1 மார்க்ஸ் தான் கேட்பாங்க இல்லையா. அடுத்தது புறநானூறு, இதோட இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம். ஏன்னா நமக்கு வந்து இது கண்டிப்பாக இது வரும்னு தெரிஞ்சால் 1 மார்க். டைமிங் டியூரேஷனும் கம்மி, ப்ரிப்ரேஷன் டைமிங் அதே மாதிரி நமக்கு புரியறதுக்கு, அதாவது மெமரைஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு விரிவானம் தண்ணீர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணீர் இது. நெக்ஸ்ட்டு பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக அது வந்து எக்ஸசைஸில் நமக்கு கொடுப்பாங்க.
பக்கம் 43ல் பலவுள் தெரிக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் கூவல் என்று அழைக்கப்படுவது எது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்திகளை விலக்கி எழுதுக இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. அடுத்தது தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் தேர்டு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். மொழியை ஆள்வோம் இதில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பிழை நீக்கி எழுதுக. பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. வரவேற்பு மடல் இருக்கு பாருங்கள். சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல் ஒன்றை எழுதுக. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சொல்லுக்குள் சொல் தேடுக. அடுத்து நயம் பாராட்டுக குவார்டர்லியிலே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நயம் பாராட்டுக. சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக இருக்கு இல்லையா அதுவும் ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக இருக்கு இல்லையா அதுவுமே இம்பார்ட்டன்ட். அடுத்தது பக்கம் 48 பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. கண்டிப்பாக நீங்கள் லெசன் வைஸ் படிக்கும் போதே இது இந்த படிப்போம் பயன்படுத்துவோம் கடிதம் அப்புறம் நிகழ்ச்சி நிரல் இதெல்லாமே கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்துடுங்க. இது அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் கம்பல்சரி கேட்கக்கூடியது. இப்போ படிச்சுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் வரலனால கண்டிப்பாக குவார்டர்லிக்கு வரப்போகுது. அதனால் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஸோ 1 மந்த் இன்னும் கேப் ரொம்ப ஷார்ட். அதுக்கடுத்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா குவார்டர்லி வந்துடும். அதனால் நீங்கள் லெசனை படிக்கும் போதே இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாத பார்ட். இதில் நிற்கதற்கு தகவல தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் இதை மாதிரி இதை 5 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க சரிங்களா. வெளியே செல்லும்போது மின்விளக்குகளை நிறுத்திவிட்டு செல்வேன். அப்புறம் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் உன்னோட பொறுப்புகள்ன்ற மாதிரி கொடுப்பாங்க தண்ணீர் பற்றின அது. நெக்ஸ்ட்டு படிப்போம் பயன்படுத்துவோம். ஆல்ரெடி இயல் 1ல் பார்த்தோம். அடுத்து இயல் 2ல் ஒரு 4 இருக்குது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக 1 மார்க் இல்லை 2 மார்க்ஸ்க்கு நமக்கு 2 இல்லை 1 கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிய வரும். இதெல்லாம் பாருங்கள் ரிப்பீட்டடாக வருது அப்படின்றது சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். மேம் மனப்பாடம் படித்தாச்சு மேம், அதில் 4 மார்க்காக இருக்கட்டும் 2 மார்க்காக இருக்கட்டும் அதில் எனக்கு 1 மார்க் கூட மிஸ் ஆகாது அப்படி ஓகே. நெக்ஸ்ட்டு பலவுள் தெரிக இருக்கு இல்லையா அதில் ஃபுல்லாக 1 மார்க்ஸ் ஒரு 5 கேட்டாங்கன்னா கூட 5 முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாட இந்த 2 பார்ட்டு இருக்கு இல்லையா இதில் அப்படியே ஒரு கவர் பண்ணிங்கனாலும் ஒரு 10 மார்க்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 15 19 நியர்லி இதில் 20 மார்க்ஸ்க்கு வந்துடுச்சு சரிங்களா. இது நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதில் 15 கூட வரலாம் நமக்கு. மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு 1 மார்க்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் கடிதம் நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ஒரு 10 மார்க் கூட சேர்த்தா இதிலே 30 மார்க்ஸ் வருதும். ரிமைனிங் குருவினா சிறுவினா நெடுவினா 20 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இது வரைக்கும் தரோவாக இருந்தாலே 30 மதிப்பெண் நம்ம கையில் இருக்குது. ரிமைனிங் 20 மார்க்ஸ் நமக்கு குருவினா சிறுவினா நெடுவினா முடித்தோன்னா ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னவோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்சுட்டே வாங்க. எதெல்லாம் கம்பல்சரி கேட்குறாங்க தோணுதோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தரோவாக படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.